வணக்கம், மிஸ்டர் ஜோக்கர்லேருந்து பாலா பேசுகிறேங்க. 4/5/2026 திங்கட்கிழமையிலேருந்து 4 நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திங்கட்கிழமை மட்டும் ஓப்பன் 100 பாயிண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பனில் இருந்து ஒரு 150 பாயிண்ட்லேருந்து 200 பாயிண்ட் அதிலிருந்து ட்ராவல் மேலே போவோம். அப் ட்ரெண்டுக்கு போவான் திங்கட்கிழமை மட்டும். அதர்வைஸ் அதுக்கப்புறம் திங்கட்கிழமையே அந்த டவுன் ட்ரெண்டை காட்டினாலும் காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆஃப்டர்நூனுக்கு மேலே. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமைக்கு மேலே 4 ஒர்க்கிங் டே டவுன் தான். இதுதான் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே இந்த இதுக்குள்ள தான் இருக்கும். திங்கட்கிழமை மட்டும்தான் அப்பு. அதை திங்கட்கிழமை மதியானத்துக்கு மேலே இருக்கலாம், அல்லது செவ்வாய்க்கிழமை ஓப்பனிங்லேருந்து இருக்கலாம், டவுனாக சான்ஸ் இருக்குது. திங்கட்கிழமை மட்டும் அப் ஓப்பன்லேருந்து அதுக்கப்புறம் ட்ராவல் ஒரு 150 to 200 பாயிண்ட் ட்ராவல் ஆகும். எந்த லெவலுக்கு வருவோம்னு பார்த்தீங்கன்னா 24,400 வரையும் வருவோம் நிஃப்டி. இதுதான் இந்த பேஸ். இதில் வச்சு ட்ரேட் பண்ணிக்க. எம்சிசி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பார்த்தீங்கன்னா ஸ்லோ அப்பு ஸ்லோ டவுன். ஒரு 2000 பாயிண்ட் கோல்டு டவுனும் சில்வர் ஒரு 7000 பாயிண்ட் டவுனாக இருக்குது சான்ஸ் இருக்குது. இது ஒரு சும்மா ஒரு நாளைக்கு இறக்க ஒரு நாளைக்கு ஏற்றம் அப்படிதான். பெரிய ஒரு அப் டெண்டோ பெரிய ஒரு டவுன் டெண்டோ கோல்டு சில்வருக்கு இல்லை தான். இதே நேச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா அவனும் டவுனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். குருடாயிலும் இந்த இடத்துல இருந்து திங்கட்கிழமை மட்டும் ஒரு அப்பில் இருப்பான். அதுலேருந்து குருடாயிலும் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். எந்த லெவல் வரும்னு பார்த்தீங்கன்னா 9000 பிரேக் பண்ணி காட்டுவான் குருடாயில். நேச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா 245 பிரேக் பண்ணி காட்டுவோம். இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான எம்சிக்ஸு, என்எஸ்சி, சென்செக்ஸ் இந்த லெவலில் இருக்கும். செமையாக பண்ணலாம். போன வாரம் சொன்ன மாதிரியே எல்லாமே ரீச் ஆயிருக்கு. இந்த வாரமும் பக்காவாக ரீச் ஆகும். ஹேவ் எ நைஸ் டே.